ஒரு தவளை மற்றும் அதன் தன்னம்பிக்கையின் கதை. செழிப்பான மற்றும் அமைதியான காடுகளில் மையத்தில் பராடி என்ற சிறிய பச்சை தவளை ஒரு கிணற்றில் திருப்தியுடன் வாழ்ந்தது. டோபியஸ் என்ற புத்திசாலித்தனமான வயதான ஆமை அவனது வாழ்க்கையில் நுழைந்தபோது அவனது தன்னம்பிக்கையை சோதிக்கப்படப் போகிறது என்பது அவனுக்கு தெரியாது. பாசி படர்ந்த கல்லில் மீது அமர்ந்திருந்த ஃபெராடி தனது கிணற்றை உலகின் சிறந்த இடமாக கருதினது. அப்பால் உள்ள பரந்த உலகத்தை அறியாமல் அது வாழ்ந்தது. ஒருநாள் ஃபெராடி தனது கிணற்றில் ஓய்வெடுக்கும்போது டேபியஸ் என்ற ஆமை புத்திசாலித்தனமாக கடந்து செல்லும்போது தவளையின் வரையறுக்கப்பட்ட இடத்தை பற்றி ஆர்வமாக பேசியது. இந்த உரையாடல் தொடங்கியவுடன் கிணற்றுக்கு அப்பால் ஒரு பெரிய உலகம் இருக்கிறது அப்படி என்று கூறியது. ஃபெராடி பரந்த கண்களுடன் டேபியஸ் கூறியதை பார்த்து வியந்தது. அப்பொழுது இந்த சூழலிலிருந்து வெளியேறுவது எப்படி என்று அதன் மனதிற்குள் தோன்றியது. டேபியஸ் மென்மையாக சிரித்தது. கிணற்றில் சுவர்களுக்கு அப்பால் உள்ள அழகை நீ ரசிக்க வேண்டுமென்றால் நீ அதனுடைய அழகை பறந்து விரிந்த பெரிய உலகம் உள்ளது. இதை விட்டு நீ வெளியேறுவது நிச்சயமற்ற தன்மை. பெராடி கூறியது மற்ற தவளையைப் போல் நன்றாக இல்லை மற்றும் அதை தொடரவும் முடியாத பயத்தை வெளிப்படுத்தியது. டோபியஸ் ஒரு கனிவான புன்னகை பெராடியின் தனித்தன்மை குணங்களை வலியுறுத்தி அனுபவம் நீ நம்பிக்கையுடன் போராடு. இப்படி கூறிக்கொண்டே இருக்கும் பொழுது கிணற்றிலிருந்து அப்பால் ஒரு உலகம் என கற்பனை செய்தது. அதற்கு ஒரு தீப்பொறி பட்டது. அது புதிய நம்பிக்கையுடன் அவர் ஆழ்ந்த மூச்சிழுத்து கிணற்றிலிருந்து குதித்து நழுவத் தயாரானது. கிணற்றிலிருந்து வெளியே உள்ள உலகத்தை சென்றபோது ஒவ்வொரு புதிய அனுபவத்தையும் கற்றுக்கொண்டது. சவால்களும் வாய்ப்புகளையும் ஏற்றுக்கொண்டது. இதிலிருந்து என்ன தெரிகின்றால் ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டல்கள் யார் மூலமாக நமக்கு கிடைத்தால் நாம் அதில் நம்பிக்கையுடன் போராடி வெற்றி பெற வேண்டும். நன்றி வணக்கம்.